இவைகள் எல்லா பட்டயம் இவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆமென் கேளுங்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் இவைகள் துன்பம் வியாகுலம் அப்படியே மாறும். ஆமென். வியாகுலம்னா வியாகுலப்பட தொடங்கினார் அந்த மாதிரி. ஆமென், அல்லேலூயா. கையை தட்டுங்க. மேட்டரை சொல்கிறேன், வேதத்திலேருந்து ஒரு ஆதாரத்தையும் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆமென் வியாகுலப்பட்டார். எப்போ? சிலுவைக்கு முன்னாடி. சரியா? ஏன்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி. அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, அந்த நிமிடத்துக்காக ஆமென். ஆமாம், வியாகுலப்பட்டார். பாருங்க, என் சித்தத்தின்படி ஒரு நிமிஷம் கூட நடந்துடக்கூடாது. ஏன்னா ஃபைனல் வந்தாச்சு, ஃபைனல் வந்தாச்சு, இது கப்ப அடிச்சே ஆகணும் இந்த மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அவர் வியாகுலப்பட்டார். அதன் பிறகு ஆமாம், எப்படி பைபிள் சொல்லுது, அவர் எப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்போ வியாகுலப்பட்டாரா? அதுக்கப்புறமாட்டுக்கு அவர் எப்போ பலன் அடைஞ்சார்? கொஞ்ச நேரத்துல பலன் அடைஞ்சார். ஆமென். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், வானத்திலிருந்து தூதர்களா இல்லை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் என்னது பலப்படுத்தப்பட்டார் அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். சரிங்களா? ஆமென். சரி, இப்போ பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார் கர்த்தர். அப்போஸ்தலர் பவுல் இதான் எழுதுறாரு. அவர் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் பட்டார். ஆனால் கடைசியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். எல்லாத்திலிருந்தும் ஜெயம் எடுத்து ஒரு வீடை கொடுத்து, அவருக்கு ஆட்களை கொடுத்து, அவர் வீட்டில் தங்கி நிம்மதியாக இருப்பார். அப்படிலாம் நிறைய இருக்குது, பைபிள் ஆதாரங்கள் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றே ஒன்று தான், நம்மில் அன்பு கூற, நம்ம மேலே அன்பு கூறுகிற அந்த இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி தேவன் யாருங்க? இது வாக்குத்தத்தம். தேவன் யாரு? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். கையை தட்டி ஆமேன். எதிலிருந்து ஜெயம்? பசி, நிர்வாணம், நாசம், மோசம், ஆமேன், ஆமா, வியாகுலம், உபத்திரவம், இவைகள் எல்லா பட்டயம் இவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.